அஸ்மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமொய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. கிருஷ்ணாவதாரத்திலே மூழ்கி திளைத்து அனுபவித்த பெரியாழ்வார் தொடர்ந்து மற்ற அவதாரங்களை அனுபவித்த பிற்பாடு அர்ச்சாவதார அனுபவத்திலே இழுகிறார். அப்படி அனுபவித்துக் கொண்டு வருகின்ற கிரமத்திலே கண்டமென்னும் கடிநகர் என்கிற ஒரு திவ்யதேசத்தை பற்றி 10 பாசுரங்களை அருளிச் செய்கின்றார். இந்த கண்டமென்னும் கடிநகர் என்கிற திவ்யதேசம் பெரியாழ்வார் ஒருவராலே மட்டும் மங்களாசாசனம் செய்யப்பெற்ற திவ்யதேசமாகும். இது வடதேசத்திலே அமைந்திருக்கிறது. பத்ரிகாசிரமத்துக்கு செல்லுகிற வழியிலே தற்பொழுது தேவப்பிரயாகை என்று வழங்கப் பெறுகின்றது. அந்த பாகீரதியும் அலகனந்தாவும் சங்கமிக்கும் இடமாக அது இன்றைக்கும் பார்க்கப்படுகிறது. அங்கே எழுந்தருளிருக்கிற எம்பெருமானுக்கு புருஷோத்தமன் என்பது திருநாமம். அதையும் பெரியாழ்வார் தம்முடைய பாசுரத்திலே காட்டி அருளுகிறார். அந்த தங்கையை மூக்கும் என்று தொடங்குகின்ற அந்த திருமொழியிலே இப்பொழுது 4வது பாசுரம் நம்முடைய அனுபவத்திற்கு விஷயமாகிறது. இந்த 4வது பாசுரத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்றால், கங்கையினுடைய வைபவம் எப்பேற்பட்ட வைபவம் என்னால், பாரத தேசத்திலே இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் இந்த கங்கை நதியை புனிதமாக கருதி எல்லோரும் வந்து இதிலே நீராடுகிறார்கள். அப்படிப்பட்ட கங்கையினுடைய கரைமேலே இருக்கக்கூடிய கண்டமென்னும் கடிநகரிலே அசுரர்களை எல்லாம் அழித்தவனான எம்பெருமான் அவன் எழுந்தருளியிருக்கிறான் என்று இந்த 4வது பாசுரத்திலே தெரிவிக்கின்றார். மயவரிருமான் திருந்தரகாள ஏத்து வந்ததிர் புருஷேனை நமபுரம் நழுகனாந்தகம் விஜரும் நம் புருடோத்தமன் நகருதான் இமவந்தம் தொடங்கி இரங்கடல் அளவு இருகரை உலகிரைத்தாட தமவுடை பெருகை அங்கையின் கரமேல் கண்டமென்னங்கடினவரே. இமயவர் இருமாந்திருந்து அரசாள. இந்த இமயவர் என்னால் தேவர்கள், இந்திரன் அவனுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் இமயவர் என்கிற சொல்லாலே சொல்லப்படுகின்றார்கள். அவர்களெல்லாம் சொர்க்கம் முதலான இடங்களை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். எப்படி ஆளுகிறார்கள் என்றால், இருமா அந்திருந்தரசால என்று பெரிய இருமாப்போடு நம்ம யார் என்ன செய்ய முடியும், நாமே அதிபதி என்று பெரிய கர்வத்தோடு அந்த ராஜ்யத்தை எல்லாம் ஆண்டு கொண்டிருக்கிறார்களாம். ஆனால் அப்படி இருந்தால் அந்த இருமாப்புக்கு ஏதாவது பயன் வேண்டாமா? உடனே கிடைத்து விடுகிறது. என்ன பயன் என்றால், ஏற்று வந்து எதிர் பொருஷேனை, அவர்களுடைய இருமாப்பை அழிக்கும் வண்ணமாக அங்கேருந்து அசுரர்கள் எல்லாம் வந்து அந்த தேவர்களோடு போரிடுகிறார்கள். ஆனாலும் கூட எம்பெருமானுக்கு தேவர்களிடத்திலே ஒரு பட்சபாதம் உண்டு. என்ன காரணம் என்றால், தேவர்கள் அவர்களுக்கு என்று இட்ட கட்டளையை அவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். இருமாப்பு இருந்தாலும் அவன் தேவர்களுக்கு ராஜ்யத்தை கொடுத்தான், அசுரர்களுக்கு வேறு இடத்தை கொடுத்தான். ஆனால் இந்த அசுரர்கள் தங்களிடத்தில் இருக்கிற இடத்தோடு திருப்தி பெறாமல் இந்த தேவர்களுடைய இடத்தையும் பறித்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆகையினாலே தன்னுடைய கட்டளையை மீறினவர்கள் என்கிறபடியினாலே அந்த அசுரர்களிடத்திலே பகவானுக்கு கோபம் ஏற்படுகிறது. தேவானாம் தானவானாஞ்ச சாமானியம் அதிதெய்வதம் என்று இருவருக்கும் பொதுவானவனாக இருந்தாலும் கூட அவனுடைய கட்டளையை பின்பற்றுபவர்களிடத்திலே அவனுக்கு அன்பும், அவனுடைய கட்டளையை மீறுகிறவர்களிடத்திலே அவனுக்கு கோபமும் ஏற்படுவதிலே தவறேதுமில்லை அல்லவா? ஆயினாலே அந்த ஏற்று வந்து எதிர்பொரு சேனையாய் இருக்கக்கூடிய அசுரர்கள், அந்த அசுரர்களை எல்லாம் என்ன செய்கிறான் எம்பெருமான் என்றால், நவபுரன்னுகா என்று நமனுலகு, அதாவது யமனுலகுக்கு செல்லும்படியாக நாந்தகம் விசிறும் தன்னுடைய நந்தகம் என்கிற வாளை வீசுகின்றானான். கீழ்ப்பாசுரத்திலே சங்கை சொன்னார், அதே போல சக்கரத்தை சொன்னார். இந்த பாசுரத்திலே நாந்தகம் என்ன அவனுடைய வாளை சொல்லுகின்றார். இப்படி நமபுரம் நணுக நாந்தகம் விசிறும் நம் புருடோத்தமன், இப்படி நல்லவர்களுக்காக தீயவர்களை அழிப்பவன். அதுதானே அவனுடைய அவதாரத்திற்கே கூட பிரயோஜனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் என்று. அதைத்தான் இங்கேயும் அந்த தேவர்களுக்காக அசுரர்களை அழிக்கிறான் எம்பெருமான் என்று இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த புருஷோத்தமன் அவன் எழுந்தருள் இருக்கிற இடம் எது என்றால், அதுதான் கண்டமென்னும் கடிநகர். அது எங்கே இருக்கிறது? கங்கையின் கரைமேல் என்று கங்கையினுடைய கரைமேலே
அந்த திவ்ய தேசம் அமைந்திருக்கிறது. அந்த கங்கை அது எப்படிப்பட்டது என்றால் இமவந்தம் தொடங்கி இருகடலளவும் இருகரை உலகிரைத்தாட. இமவந்தம் தொடங்கி என்னால் இமவந்தம் என்னால் இமயமலை தொடங்கி, இருங்கடல் என்னால் இங்கே நாம் இந்த கன்னியாகுமரி என்று சொல்லுகின்றோமே, அப்படிப்பட்ட இடத்தை சுற்றி கடல் ஓடுகின்றது அல்லவா. ஆசேது ஹிமாச்சலம் என்று வடமொழியிலே சொல்லுவார்கள். ஆழ்வார் தமிழிலே சொல்லுகின்றார், இந்த சேதுக்கரை தொடங்கி அந்த இமயமலை வரை உள்ள அத்தனை மக்களும் என்று சொல்லுவதற்கு இமவந்தன் தொடங்கி இருங்கடல் அளவும் இருகரை, அங்கே இருகரையிலும் இருக்கிறவர்கள் அத்தனை பேரும், இருகரை உலகில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் வந்து என்ன செய்கிறார்களாம், இந்த கங்கையிலே நீராடுகிறார்கள். நீராடுவதனாலே என்ன ஆகிறது, அவர்கள் அத்தனை பேருடைய பாவங்களும் போய்விடுகிறதாம். அதுதான் இருகரை உலகு இறைத்து ஆட. கமையுடை பெருமை. கமை என்னால் பொறுமை. என்ன கமை, வடமொழியிலே கமை என்கிற சொல்தான் இங்கே கமை என்கிற சொல்லாலே வந்தது. அத்தனை பேருடைய பாவங்களையும் போக்க வேண்டும் என்றால் எவ்வளவு பொறுமை இருக்க வேண்டும் அந்த கங்கா தேவிக்கு, அதைத்தான் தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட கமையுடை பெருமை கங்கை. அப்படிப்பட்ட கங்கையின் கரை மேல் கண்டம் என்னும் கடிநகர், அதிலேதான் இந்த நாந்தகம் விசிறும் எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான் என்று இப்படியாக அந்த 4வது பாசுரத்திலே கண்டம் என்னும் கடிநகரிலே எழுந்தருளி இருக்கிறார் எம்பெருமானுடைய வைபவத்தை தெரிவித்தார். அடுத்தபடியாக 5வது பாசுரம், அந்த பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால் மறுபடியும் கங்கையினுடைய பெருமையைத்தான். ஒவ்வொரு பாசுரத்திலேயும் முன்னடிகளிலே எம்பெருமானை சொல்லி பின்னடிகளிலே கங்கையை சொல்லுகிறார் அல்லவா. ஆயினாலே இங்கேயும் அதைத்தான் தெரிவிக்கிறார். ஆனால் இதிலே அந்த எம்பெருமானுடைய கையிலே பல பல ஆயுதங்கள் இருக்கிறது. முன் 2 பாசுரங்களிலே, அதாவது 3வது பாசுரத்திலே சங்கு சக்கரங்களை சொன்னவர், 4வது பாசுரத்திலே அவனுடைய நாந்தகம் என்கிற வாளை சொன்னவர். இன்னும் அவனுக்கு உண்டான ஆயுதங்கள் அவை அத்தனையும் இந்த 5வது பாசுரத்திலே தெரிவிக்கின்றார். படையம் உலக்கையம் வெல்லம் ஒன்றுடராழியம் ஜங்கம் மழுவடு வாழும் படைக்கலமுடைய மால்புருடோ தமன் வாழ்வே இளமயம் கூடி ஏண்டிய பாவம் இறைப்பொழுதளவினில் எல்லாம் கடைவிடும் பெருமை கங்கையின் கரமேல் கண்டவெண்ணம் கடிநகரே. எம்பெருமானுடைய கையிலே என்னென்ன ஆயுதங்கள் இருக்கிறது என்று தெரிவிக்கிறார் பாருங்கள். உழுவதோர் படையும், உழுவதோர் படை என்னால் அந்த கலப்பை, அதாவது கலப்பை என்கிறது ஒரு ஆயுதம். அது ஆயுதமாகவே கொள்ளுகிறார்கள். அது பலராமனுக்குரிய ஆயுதமாக கலப்பை என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலே உலக்கையும் வில்லும் என்று, உலக்கை என்பதும் ஒரு ஆயுதம், வில் என்பது ஒரு ஆயுதம். அதற்கு மேலே மழுவொடு, மழு என்னால் அதுதான் பரசுராமனுடைய ஆயுதம். அது மழு என்பது அவன் பரசு என்று சம்ஸ்கிருதத்திலே சொல்லப்படுகிறது, அதுதான் தமிழிலே மழு என்கிற சொல்லாலே சொல்லப்படுகிறது. அப்படி மழுவொடு வாழும் படைக்கலமுடைய என்று இப்படியாக எம்பெருமான் அத்தனை ஆயுதங்களோடு எழுந்தருளி இருக்கிறான். இங்கே நாம் காஞ்சிபுரத்திற்கு பக்கத்திலே அட்டபுயகரத்தான் என்று ஒரு சந்நிதி இருக்கிறது. அங்கேயும் கூட எம்பெருமான் 8 ஆயுதங்களுடன் எழுந்தருளி இருப்பதாக அந்த எம்பெருமானை நாம் சேவிக்கிறோம். இது இந்த பாசுரத்திலே சொல்லாத சங்கு சக்கரங்களையும் நாம் சேர்த்து கொண்டால் இதுவே கூட 8 ஆயுதங்களாக ஆகிவிடுகிறது. உழுவதோர் படையும் உலக்கையும் வில்லும் அழியும் சங்கும் மழுவொடு என்று 6 சொன்னார். அதற்கு மேலே வாழ் என்று ஒன்று சொன்னார், சங்கு சக்கரங்கள் என்று எல்லாவற்றையும் சேர்த்தால் பல பல ஆயுதங்கள் ஆகிவிடுகிறது எம்பெருமானுக்கு. இப்படிப்பட்ட இந்த ஆயுதங்களை எல்லாம் எதற்காக எம்பெருமான் கொண்டிருக்கிறான் என்றால் அடியவர்களுடைய விரோதிகளை தொலைப்பதற்காக. இந்த ஆயுதங்களை கொண்டு அவன் என்ன பண்ணுகிறான், இத்தனை ஆயுதங்கள் இருந்தால் இவனிடத்திலே நாம் அந்த அதிருப்தியை, இவனுடைய கோபத்தை நாம் பெறக்கூடாது, சம்பாதித்துக் கொள்ளக்கூடாது என்று துஷ்டர்கள் அஞ்ச வேண்டும். அவனுக்கு எப்பொழுது கோபம் வரும் என்றால் அவனுடைய அடியவர்களிலே அபச்சாரப்பட்டால், அடியவர்களிடத்திலே அபச்சாரப்பட்டால் கோபம் வரும். அப்ப என்ன பண்ணணும்னா அடியவர்களிடத்திலே அபச்சாரப்படாமல் இருக்க வேணும். அதற்காகத்தான் அந்த ஆயுதங்களை வைத்துக் கொண்டிருக்கிறானே தவிர அந்த ஆயுதங்களை கொண்டு ஒருவரை வதம் செய்வதற்காக அவன் அப்படி வைத்துக் கொள்ளவில்லை. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி மழு ஒடுவாளும் படைக்கலமுடைய மால் என்னால் அடியவர்களிடத்திலே அன்புடையவனான எம்பெருமான், அவனுடைய புருடோத்தமன் வாழ்வு. அவன் எழுந்தருளிருக்கிற இடம் எது என்றால் அதுதான் கங்கையின் கரைமேல் அமைந்துள்ள கண்டம் என்னும் கடிநகர் என்று அந்த திவ்ய தேசத்தை சொல்லுகிறார். இந்த கங்கை எப்படிப்பட்டது என்றால் நாம் 7 ஜென்மங்களிலே பண்ணியிருக்கிற
அத்தனை பாவங்களையும் அந்த கங்கையானது போக்கி விடுகிறதாம். அதைத்தான் தெரிவிக்கிறார். எழுமையும் கூடி ஈண்டிய பாவம். எழுமை என்னால் 7 பிறவிகள், அத்தனை பிறவிகளிலேயும் நாம் சம்பாதித்துக் கொண்டு, ஈண்டிய என்னால் நாம் ஈட்டி இருக்கிறோம், பாவங்களை கஷ்டப்பட்டு சம்பாதித்திருக்கிறோம். ஔத்சுக்கிய பூர்வம் உபகிருத்தியா என்று இப்படியெல்லாம் அபராதங்களை சேர்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி ஈண்டிய பாவம் அவை அத்தனையும் என்ன பண்ணுன்னு கேட்டா, இறைப்பொழுதினில் என்னால் அந்த கங்கையிலே போய் நாம் ஒரு முழுக்கிட்ட உடனே நம்முடைய உடலில் இருக்கிற அழுக்கு போகிறதோ இல்லையோ, அந்த பாவங்கள் உடனே போய்விடுகிறதாம். அதுதான் இறைப்பொழுதில், இறைப்பொழுது அளவினில் எல்லாம் கழிவிடும் என்று அத்தனை பாவங்களையும் ஒரு கணத்திலே நம்மை விட்டு நீங்கும்படி செய்து விடுவதுதான் அந்த கங்கை என்ன. இந்த கங்கையினுடைய பெருமையை சொல்லி, அப்படி எழுமையும் கூடி ஈண்டிய பாவம், அந்த பாவங்கள் எல்லாம் இறைப்பொழுது அளவினில் எல்லாம் கழிவிடும் பெருமை. அந்த கழிவிடும் பெருமை என்னால் கழித்து விடக்கூடிய பெருமையுடையதான அந்த கங்கையின் கரைமேல் கண்டம் என்னும் கடிநகர் என்று, கண்டம் என்னும் கடிநகர் என்ன அந்த திவிதேசத்திற்கு திருநாமம். பரமபதத்திலே ஒரு கண்டம், ஒரு துண்டுதான் இங்கே